மற்றும் கள்ளிக்குப்பம், மேனாம்பேடு, புதூர் உள்ளிட்ட பகுதிகள் பிரதானமாக பயன்படுத்தக்கூடிய சாலை இந்த கருக்கு சாலை. இந்த சாலை வழியாக கொரட்டூர் மற்றும் பாடி பகுதிகளுக்கு செல்ல பொதுமக்கள் பயன்படுத்தி வருகிறார்கள். இந்த நிலையில் இன்று மாலை அந்த வழியாக சென்ற கனரக வாகனம் ஒன்று திடீரென பள்ளத்தில் சிக்கிக் கொண்டது. பின்பு அது பின்தொடர்ந்து வந்த இருசக்கர வாகனமும் அந்த பள்ளத்தில் கீழ் விழுந்தது. இதில் 30 நிமிடத்திற்கு மேலாக கடும் போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டது. இந்த நிலையில் போக்குவரத்து போலீசார் மற்றும் மாநகராட்சி அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு வந்து கிரேன் மூலம் அந்த வாகனத்தை மீட்டனர். பின்பு பள்ளத்தில் சிக்கிக் கொண்டிருந்த அந்த இருசக்கர வாகனத்தையும் மீட்டு வெளியில் எடுத்தனர். மேலும் அந்த இருசக்கர வாகனத்தில் சென்ற நபர் சிறிய காயங்களோடு உயிர் தப்பினார். அவரை அருகில் இருந்த மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு பின்பு அவரை வீடு திரும்பியுள்ளார். இந்த நிலையில் தற்போது அந்த சம்பவ இடத்தில் மாநகராட்சி அதிகாரிகள் அந்த பள்ளத்தை மூடும் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். தவிர்க்க முடியாத முதல் மக்கள் வளைகுடா நாடுகள் பிரான்சிஸுக்கு சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்து செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? அமலாக்கத்துறை கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக. எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்க செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லங்க 10 வருஷமா. எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேக்குறோம். பிச்சை கேக்குறாங்க. புத்தம் புதிதாக வித்தியாசமாக ஹெலிகாப்டர்களின் உதவி என்ன படிக்கலாம்ன்றதுல பேரண்ட்ஸும் என்கரேஜ் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸும் தேர்வு செஞ்சு. எனக்கும் சீமானனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. ஒரு பாயிண்டா சொல்லணும். உங்களுக்கான தலைவர்களை பொழுதுபோக்கு தளத்தில் தேடாதீர்கள், போராட்ட களத்தில் தேடுங்கள். அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்.